மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் புகார் அளிக்க இருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட்டு கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்தியா கூட்டணி சார்பில் யார் யாரெல்லாம் இந்த தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்க செல்கிறார்கள்? இதன் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? முழு விவரம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று கைது செய்யப்பட்டார். அவருடைய இந்த சட்டவிரோதமான கைதுக்கு பல்வேறு இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சி தலைவர்களும் நேற்று தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தனர். ராகுல் காந்தி, சரத்பவார், இன்றைக்கு மமதா பானர்ஜி உள்ளிட்ட பலரும் தங்களுடைய விமர்சனத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தனர். இதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தில், அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் மத்திய அரசு அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அவரை கைது செய்திருக்கிறது என வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தை இந்திய கூட்டணி கட்சியினர் இன்று மாலை 5 மணிக்கு நாட இருக்கின்றனர். இதில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு இந்திய கூட்டணி கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் சென்று இந்திய தேர்தல் ஆணையரிடம் இது தொடர்பாக அவர்கள் புகார் ஒன்றை அளிக்க இருக்கின்றனர். திமுகவின் சார்பில் திமுக எம்பி வில்சன் உள்ளிட்டவரும் இதில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் சிபிஐ, அமலாக்கத்துறை போன்றவற்றை அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இந்த புகார் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். மின்மினியில போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் போடு. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்.